The Chennai Silks in Mega Summer Sale. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். மோடி தங்கத்தெல்லாம் வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. எதனால அப்படிங்கிறத நாகப்பன் சார்கிட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். 360 புள்ளிகள் சரிஞ்சு 23,815 முடிஞ்சிருக்கு நிஃப்டி. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1,312 புள்ளிகள் சரிஞ்சு 76,015 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க சார்ட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், நேற்று மோடி சொன்னது எல்லாருமே கேட்டிருப்பாங்க. தங்கத்தை வாங்காதீங்க, கொஞ்சம் கம்மியா வாங்குங்க, வெளிநாடு பயணம் போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தானே சார் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இது மக்கள்லாம் கேட்பாங்களா? தங்கத்தை எல்லாம் வாங்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு தங்கம் தேவை, எதிர்கால சேமிப்புக்கு தங்கம் தேவை எல்லாமே இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அவர் சொல்லலாம், பட் கம்பெனிகள் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. வெளிநாட்டு பயணம் போகாதீங்கலாம் சொல்றாரு, பட் இதெல்லாமே நடைமுறை சாத்தியங்களும் இருக்கு. முன்னாடி எல்லாம் நம்ம டாஸ்க் கொடுத்தா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். பட் இப்ப கேட்போமாங்கிறது சந்தேகம் தானே சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நம்ம பொதுவாகவே என்னன்னா, அரசாங்கம் ஏதாவது ஒண்ணு சொன்னுச்சுன்னா அது இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் தான் நான் பிரித்து பார்க்க விரும்பல. அரசு ஒண்ணு சொல்லுதுன்னா அதுக்கு நேர் எதிராக நம்ம இந்த டீனேஜ் பிள்ளைங்க மாதிரி மக்கள் உடனே பெட்ரோல் ஏத்த போறாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் கியூல நிற்போம் பெட்ரோல் பங்க்ல. அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரிதான் தங்க விலை ஏதாவது டூட்டி ஏத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு வதந்தி எல்லாம் கிளப்பி விடப்பட்டு அந்த மாதிரியான ஒரு பயம் உண்டாகி இருக்கிறது. அது மாதிரி நடக்கும். அதனால மக்களை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஒரு உடனடியான ரியாக்ஷனா ஏதாவது இருந்தால் கூட பிறகு அது கமர்ஷியல்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் நிக்கும், நிலைச்சு நிக்கும். நம்ம மனசுல நம்ம பணம் கையில எவ்வளவு காசு இருக்கு, இந்த நிதர்சனமான உண்மை என்னவோ அதுதான் நிலைச்சு நிக்கும். ஆனால் ஒரு நாட்டினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கிறதுனால பிரதமரோ நிதியமைச்சரோ மாநில முதல்வரோ ஏதாவது இந்த மாதிரியான அப்பீல்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கான்னா நிச்சயமா இருக்கு. ஆனால் இந்த அப்பீல மக்களுக்கு மட்டும் கொடுக்காமல் அரசு துறைகளுக்கு, அரசாங்க அமைப்புகளுக்கு, பலருக்கு, ஏன்னா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்றோம். முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்களுடைய குடும்பத்துல ஆரம்பிச்சது. இல்லைன்னா ஊருக்கு உபதேசமா மாறிடக்கூடாது. அதனால இந்த பொறுப்பு மிகப்பெரிய அளவுல மத்திய மாநில அரசாங்கங்களுக்கும் இருக்கு. தேவையில்லாத விழாக்கள், வீடியோ இதுல திறக்கிறது அந்த மாதிரி மாறிட்டு அங்கதே போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் நடத்துறது, அந்த மாதிரியான ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ் அரசும் செயல்படுத்த வேண்டும். அதை செயல்படுத்துறது வெளிப்படையாக, அதை கிட்டத்தட்ட விளம்பரமா கூட சொல்லலாம், தப்பே இல்லை, அது பெருமையாக. சோ அது அப்பதான் மக்களுமே அந்த ஒரு அரசாங்கமே அதனுடைய சீரியஸ்னஸ் உணர்ந்து அவங்களும் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நம்மளால என்ன முடியுமோன்னு ஒரு பகுதியினர் வருவாங்க. மக்கள்லாம் இவ்வளவு மோசம்லாம் இல்லை. மக்கள் நாட்டினுடைய நிலைமை புரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு அவர்களுடைய இதை பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னன்னா நான் மட்டும்தான் எல்லா தியாகமும் பண்ணணுமா, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கோபம் அல்லது ஒரு ஆதங்கம் வரும் பொழுதுதான் இது பிரச்சனையா மாறுது. பட் அதை தாண்டி பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையுடைய சீரியஸ் தன்மை என்னன்னா, கடந்த 2 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப இந்த சுழற்சி எங்க போய் நிற்கும், எப்படி ஆரம்பிச்சுன்னு. அதை தான் அவங்க இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்கிறது ஒரு முக்கியமான 7 முக்கியமான விஷயங்கள் எடுத்துங்க. முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம், பயணத்தை குறையுங்கள், அலுவலகத்திற்கான பயணத்தை கூட குறைங்கிறாரு. இப்போ அப்படின்னா அந்த பெட்ரோலை கூட சேமியுங்கள் அப்படிங்கிறாரு. இது சாத்தியமான சில துறைகளில் சாத்தியம், சில துறைகளில் சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த சாத்தியமான துறைகள்ல இதை ஒரு சாக்கா வச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பிப்பார்கள். 2வது, ஓராண்டிற்கு தங்கம் வாங்குவதை தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கமர்ஷியல்ஸ் வில் டிசைட். 10 பவுன் வாங்கிட்டு இருந்த இடத்துல 5 பவுன்ங்கிறது விலை ஏறணும்னு நம்மளே குறைச்சிட்டோம். அதை தாண்டி குறைக்கிறதுங்கிறது அரசு சொல்றதுனால எவ்வளவு தூரம் குறைப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் விலைவாசி கூடி இருக்குங்கிறதுனால நான் 50,000 பட்ஜெட், 50,000க்கு முன்னால 10 கிராம் வாங்கிட்டு இருந்தேன், இப்ப 50,000க்கு 3 கிராம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற லெவல்ல மக்கள் ஆட்டோமேட்டிக்கா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன எண்ணம் என்ன எழுந்திருக்குதுன்னா, அரசு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால் இது பிற்காலத்துல ரொம்ப தள்ளி இல்ல, அடுத்த ஒரு வாரங்கள்லயோ ஒரு சில மாதங்கள்லயோ இதன் மீதான டியூட்டி அதிகரிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்திருப்பது என்பதை மறுப்பதற்கு சந்தையை பொறுத்தவரை. பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்பதான் குறைச்சாங்க, ரொம்ப ஏறி இருந்தது, நடுவில் குறைச்சாங்க, திரும்ப ஏத்துவாங்களான்னு தெரியல. ஏன்னா அது அதிகமாக அந்த டியூட்டியை ஏத்துறதன் மூலமாக கள்ளச்சந்தைக்கு தான் அது வழிவகுக்கும்ங்கிறது ஏன்னா அந்த வயபிலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த வரிங்கிறது எப்படி இருக்கணும்னா, கட்டுறதுக்கு சுலபமா இருக்கணும், கள்ளக்கடத்தல் பண்றதுக்கு வலியா இருக்கணும். அந்த மாதிரியே 2க்கு நடுவில் இருக்கணும், அப்பதான் கட்டுவாங்க. அதுக்கு மேல போனுச்சுன்னா கடத்தல் அதிகமாகும். அப்புறம் அரசுக்கு அதை பாதுகாக்க வேண்டிய, அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சுமை, அதற்கான ஆட்கள் எல்லாம் அதிகமாகும். சோ அது ஒண்ணு பக்கம். 3வதாக ஒர்க் ஃப்ரம் ஹோம், தங்கம். 3வது, குடும்பங்கள் எடிபிள் ஆயில், அதை கன்சப்ஷனை குறைக்கணும். இது அரசாங்கம் சொல்லலைனாலுமே நம்ம பெரிய அளவுல பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் டேட்டா பார்த்தா இன்புட்ஸ் சரியா இருக்குது. பட் ஆனால் பொதுவாக தனிப்பட்ட குடும்பங்கள்ல கன்சம்ஷன்ங்கிறது, ஏன்னா ஹெல்த் ரீசன்னால எல்லாருமே ஓரளவு குறைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது நல்லது அப்படின்னு பாக்குறேன். அடுத்தது
வெளிநாட்டு பயணம் இதையுமே குறைத்துக் கொள்ள சொல்லி இருக்கிறாங்க. திருமணங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுல போய் பண்றது, அந்த மாதிரி பயணம் பண்றது, தேவையில்லாத வெளிநாட்டு பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி பை லோக்கல், உள்நாட்டுல நீங்க வாங்குங்க, இது நல்ல விஷயம். பட் எவ்வளவு பேர் இதை பண்றாங்கன்னு தெரியல. சீனாவின் பொருட்கள் இங்க நம்மள இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த தகவலை சீனா உற்பத்தியான போன்ல இருந்தே நமக்கு அந்த மெசேஜ் அனுப்புற ஆட்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஆனால் அது நம்ம பண்ணணும். அது எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ லோக்கல் பை லோக்கல்ங்கிறது வெளிநாடுகள்ல பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்ல சின்ன சின்ன கடைகள் மாம் அண்ட் பாப் ஸ்டோர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மூவ்மெண்டே இருக்குது. சிங்கப்பூர்ல அந்த மாதிரி பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. பண்ணலாம். கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸை குறைங்கன்னு விவசாயிகளுக்கு சொல்லியிருக்காங்க. அவர்கள் ஓரளவு ஹெர்பிசைட்ஸை பத்தி போன வாரம் கூட நம்ம பேசணும். அது எவ்வளவு தூரத்துக்கு கேன்சரஸா கிட்னி ப்ராப்ளத்தை உண்டாக்குது அப்படின்லாம் பார்த்து அது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அது குறைக்கிறதுங்கிறது நல்லதுதான். இதற்கு மாறாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பயன்பாட்டை அதிகரியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கதான் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பங்கு சந்தையை பொறுத்தவரை, முதலீட்டு சந்தையை பொறுத்தவரை இதுல எல்லாம் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்ங்கிறத பார்க்கணும். ஏன்னா அரசாங்கம் இது ஏன் சொல்றாங்கன்னா, கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்திருப்பதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். கச்சா எண்ணெயுடைய விலை இந்த ஆண்டு துவக்கத்துல, மெமரி மறந்து போயிருக்கலாம், இந்த ஆண்டு துவக்கத்துல $55 இருந்தது. ஜனவரி மாசத்துல $55 இருந்தது. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டத்துல $98 இருக்கு. $110, $120 வரைக்கும் போனுச்சு நடுவுல. ஒரு ஐ திங்க் ஒரு மாதத்திற்கு முன்புன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி $112 தாண்டியது. இன்ஃபேக்ட் பிரெண்ட் அதை விட அதிகமாகவும் போனதுன்னு நம்ம பார்த்தோம். சோ 2 மடங்கு ஆனது. ஜனவரியிலிருந்து ஏப்ரலுக்குள் 3 மாதங்களுக்குள் கச்சா எண்ணெய் விலை 2 மடங்கு ஆனது அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி நம்ம பெட்ரோலியம் பிபிஏசி அதுல பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் க்ரூட் பேஸ்கெட்டினுடைய விலையை போடுறாங்க. இந்தியன் க்ரூட் பேஸ்கெட்டினுடைய விலையுமே $120 தாண்டிடுச்சு ஒரு கட்டத்துல. ஏப்ரல் மாதம் சராசரியாக 114.48 நடப்பாண்டுல. மே மாதம் இன்னைக்கு நேற்றைய தேதி வரைக்கும், நேற்றுல 8ஆம் தேதி, ஏன்னா நேற்றைய முந்தைய தேதியில விடுமுறைங்கிறதுனால தரவுகள் வரல. 8ஆம் தேதி வரைக்குமான தரவுகள் பாத்தீங்கன்னா 104.68, பெருசா குறையல. சோ இந்த கச்சா எண்ணெயுடைய தொடர் விலை ஏற்றத்தினால நமக்கு என்ன ஆகுதுன்னா, $56 தேவைப்பட்டது ஒரு பேரல் பெட்ரோல் வாங்குவதற்கு. இப்ப $104, $100 கிட்ட தேவைப்படுது, 2 மடங்கு. அப்ப டாலருக்கான தேவை அதிகரிக்கிறது. இதற்கிடையிலே டாலருடைய மதிப்பு $85 கீழே இருந்தது, இப்ப $95 மேல போயிடுச்சு. இன்னைக்கு 95 தாண்டி இருக்கு முன்பேற வணிகத்துல. அது வேற ஒரு 10%, 10% மேலே ஏறி இருக்கு, 12%. சோ கச்சா எண்ணெயுடைய விலை 2 மடங்கு 100% ஏறி இருக்குது. டாலருடைய மதிப்பு 10%, 12% ஏறி இருக்குது. இப்படி எல்லாமே சேர்ந்து கொள்ள நம்முடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாரெக்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்நிய செலாவணி கையிருப்பு விரைவில் குறைவதற்கான வாய்ப்பும், அந்த ஒரு பயமும் இருக்கு. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இந்த வெள்ளி என்று தரவுகள் வெளியாகும் பொழுது ஏதாவது நமக்கு ஆச்சரியங்கள் இருக்கலாம். நம்ம வெள்ளி மாலை மத்திய ரிசர்வ் வங்கி 5:30 மணிக்கு வெளியிடும். அப்பொழுது நம்ம பொறுத்து பார்க்கணும். சோ இந்த காரணங்களால் தான் இந்த ஒரு கச்சா எண்ணெய், அப்புறம் அதனுடைய காரணமாக அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயர்தல், ரெண்டும் சேர்ந்து கொள்ள அந்நிய செலாவணி கையிருப்பு குறையுமோ என்ற அபாயம், இன்னொரு பக்கம் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, இப்படி சேர்ந்து கொள்ளதான் இந்த மாதிரியான ஒரு வேண்டுகோளை அவர் வைத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம பங்குச்சந்தையில இது எங்க பாதிக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதுக்கான பாதிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா சார்? நிச்சயமா ஆரம்பிச்சு. ஏன்னா மக்கள் முன்கூட்டியே இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிறது, அதுக்கான இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் அரசு சோர்ஸ்ல தங்கத்தின் மீது இறக்குமதியை அதிகரிப்பதற்கான இப்ப பிளான்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவர்களுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சமீபத்துல இந்த விலை அதிகரித்த பொழுது அரசு டியூட்டியை கொஞ்சம் குறைச்சிச்சு. பட் பெட்ரோல் விலையை இவங்க மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததுனால பெரிய அளவுல மாற்றம் செய்யலைங்கிறதுனால அவருடைய இழப்பு மட்டும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சொல்லும்போது HPCL, BPCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி நிறுவனங்களுடைய நஷ்டம் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, ஒண்ணு பெட்ரோல் டீசல் பிரைஸை அதிகரிக்கலாம், அல்லது வரியை குறைக்கணும், அல்லது அரசாங்கம் அவர்களுக்கு ஏதாவது சலுகை கொடுக்கணும். இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த தாக்கம் எப்படின்னு கேட்டீங்கல்ல, முதல் இம்மிடியட்டா ஓப்பனா தெரிகிறது டைட்டன் நிறுவனம், ஜுவல்லரி செக்டர். அதுல பாத்தீங்கன்னா போன வாரம் தங்கமயிலுடைய முடிவுகள் வெளியானது, டைட்டனுடைய முடிவுகள் வெளியானது. இன்ஃபேக்ட் டைட்டன் நிறுவனத்துடைய முடிவுகள் ஒன்றும் மோசம்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நல்ல முடிவுகள், அவங்க காலாண்டு முடிவுகள் ஒரு வளர்ச்சியை காட்டக்கூடிய முடிவுகளா இருந்தது. புதுசா நிறைய ஸ்டோர்ஸ் திறந்திருக்காங்க, விரிவாக்க பணிகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிறுவனத்தினுடைய பங்கு சுமார் 7% இறக்கத்தை கண்டது. $4,200 எனக்கு அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. சோ அது போல பல நிறுவனங்களுடைய பங்குகளிலும் இந்த மாதிரி இறக்கத்தை இன்னைக்கு பார்க்க முடிகிறது. இதனுடைய தாக்கம் FMCG செக்டர்லயும் இருக்கும் நான் நம்புறேன். நிப்டி எடுத்துக்கிட்டா 11 பங்குகள் மட்டுமே விலையேற்ற பங்குகள், 39 பங்குகள் விலையிறக்க பங்குகள். ஸோ FMCG அந்த ஏரியாலையும் இதனுடைய தாக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு. எடிபிள் ஆயில் குறிப்பாக
அது பண்ணக்கூடிய நிறுவனங்கள்ல அதனுடைய தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்லயும் இதனுடைய தாக்கம் இருக்கும். பயணங்கள் இதை சாக்காக வைத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் சில பயணங்களை சுருக்கி குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் பை லோக்கல் சொல்லியிருக்கிறது நல்லதுங்கிறதுனால இது சாதகமாகவும் இருக்கலாம். சில விஷயங்கள் போக போகத்தான் தெரியும். நிறுவனங்கள் இதெல்லாம் குறிப்பா இவி நிறுவனம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அதை அரசாங்கம் ஒரு பக்கம் பெட்ரோல் மேல ஒருவேளை விலையை அதிகரித்தாலோ ஏதாவது செஞ்சாலோ, இன்னொரு பக்கம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை என்கரேஜ் பண்றதுக்கு, மோட்டிவேட் பண்றதுக்கு, அதன் மீதான சலுகைகளை கொஞ்சம் வலுவாக அதிகரிப்பதற்கோ வேறு வகையில் செய்வதற்கோ வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஊகங்கள் தான். ஏன்னா இன்னும் உறுதியாக எதுவும் தெரியல. இது ஒரு பிரிலிமினரியான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இது எவ்வளவு தூரம் போகுதுங்கிறது போர் நிறுத்தத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா போர் இன்னைக்கு கூட பார்த்திருப்பீங்க, ஈரான் ஒண்ணு சொல்லுது, ட்ரம்ப் மாட்டேங்கிறாரு, ட்ரம்ப் ஒண்ணு சொல்றது, ஈரான் மாட்டேங்கிறாங்க. இந்த போக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. நிக்கிற மாதிரி இல்லைங்கிறதுனால இது அதை பொறுத்து தான் இருக்கு. அது ஒருவேளை சுமூகமானால் ஒரு மாதங்கள் நமக்கு கொஞ்சம் கடினமான மாதமா இருந்தால் கூட, ஏன்னா உடனே நமக்கு எல்லாம் சரியாயிடாதுங்கிறது நான் முன்பே சொல்லியிருக்கேன். ஒரு மாதங்கள் கடினமான மாதமா இருந்தால் கூட ஒரு 3-4 மாதங்கள்ல ஒரு கிட்டத்தட்ட பழைய நிலைமை முழுக்க முழுக்க வருதுங்கிறது ரூல்ட் அவுட். அதுக்கு நெடுநாட்களாகும் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஃபெர்டிலைசர் செக்டார், அந்த துறை, இது எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப மோடி குறிப்பிட்ட எல்லா துறைகளுமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? டைட்டானிக் உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி டிராவல் இருக்கு, இது எல்லாமே பாதிக்கப்படுமா சார் வரும் நாட்கள்ல? இல்ல, எல்லா துறையிலுமே அதனுடைய பாதிப்பு வெவ்வேறு அளவுல இருக்கும். முழுக்க முழுக்க அது நெகட்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ஈவி அது பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அரசு அதற்கான ஒரு ஈகோ சிஸ்டத்தை இன்னும் கூட அதை வலுப்படுத்தினால் ஈவி அப்ப பேசஞ்சர் அந்த ஆட்டோ செக்டார் இன்னைக்கு ஆட்டோ செக்டாரும் இறங்கி இருக்கு. ஒரு 1.25% இறங்கி இருக்குங்கிறது வேற. ஏன்னா அது நெகட்டிவ் சென்டிமெண்ட் க்ரூட் ஏறி இருக்குங்கிறதுக்கு. பட் இதுல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த துறையில இதனுடைய தாக்கம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் 2.5% இறங்கி இருக்கு. அரசாங்கம் என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பொதுத்துறை வங்கிகள் 2.5% இறங்கி இருக்கு. ஸோ பெரும்பாலான துறைகள் இறங்கி இருக்கு. எஃப்எம்சிஜி கான்ட்ராக்ட் ஏறி இருக்கு. ஏன்னா அவங்களுடைய இன்புட் காஸ்ட் குறையும் எதிர்பார்க்கறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பை அண்ட் லார்ஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள சென்டிமெண்ட் அந்த அறிவிப்புனால மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அதை தாண்டி அந்த அறிவிப்பு ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு டைட்டன் மாதிரி பங்குகள்ல. பட் அதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க டாலருடைய மதிப்பு, கச்சா எண்ணெயுடைய விலை கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்க டாலருடைய மதிப்பு $95.40 மே மாத ஒப்பந்தம் முன்பெரவணியத்துல தேசிய பங்கு சந்தையில் இன்னைக்கு மட்டும் 84 பைசா அதிகரிச்சிருக்கு டாலருடைய மதிப்பு. அதே மாதிரி யூரோனுடைய மதிப்பும் இன்னைக்கு மட்டும் 91 பைசா அதிகரிச்சு 112 தாண்டிருச்சு. 112.27. பிரிட்டிஷ் பவுண்ட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ₹1 ஏறி இருக்கு. 99 பைசா ஏறி இருக்கு. 129.70, 130 நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஜாப்பனீஸ் எண்ணுமே இன்னைக்கு 30 பைசா அதிகரிச்சு 60.75, 61 அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பெருசா ஏறல, 98 கிட்ட தான் இருக்கு. நேற்று பார்த்தா 98க்கு கொஞ்சம் கீழே இருந்து 97.9, இப்ப 98.09 அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான், பெரிய ஏற்றம் இல்லை, மிகச்சிறிய ஏற்றம், அவ்வளவுதான். அது சிக்னிபிகண்டான ஏற்றம்னு சொல்லிட முடியாது. ஆனால் இங்க பார்த்தோம்னா வீக்கன் ஆயிருக்கு. அப்ப ரூபாயினுடைய மதிப்பு கணிசமாக குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். இது மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு சந்தையில நிப்டி ஒரு 360 புள்ளிகள் இறங்கி இருக்கு. அட்வான்ஸை விட டிக்ளைன் 2 மடங்குக்கு மேல இருக்கு. அப்படின்னா அதற்கான காரணம் இதுதான். இப்ப இந்த துறையில முதலீடு பண்ணிருக்கவங்க என்ன சார் பண்ணலாம் இந்த சமயத்துல? அப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் டெசிஷன் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் சொன்ன துறைகள் எல்லாம் நீண்ட கால அடிப்படையில இந்தியா மாதிரி ஒரு பொருளாதாரத்துல வளர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல இதெல்லாம் வலுவான துறைகள். அதனால இந்த மாதிரியான ஒரு தற்காலிகமான ஒரு காரணத்தால ஒரு வேளை இறங்குனுச்சுன்னா அதெல்லாம் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பாகத்தான் நான் பார்ப்பேனே தவிர, நீண்ட கால அடிப்படையில இதெல்லாமே அடிபட்டு போயிடும். நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து வெளிவந்து விடுவோம். இன்னைக்கு கூட பாருங்க, சந்தை நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,000 ஒரு சப்போர்ட், அது பிரேக் ஆனா 23,800 வலுவான சப்போர்ட் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் கடந்த ஒரு மாசமா. அந்த லெவல்ல டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேல 23,804 அந்த மாதிரி வந்திருக்கு. 23,804 அதுல இருந்து 23,815 முடிவடைஞ்சிருக்கு. சோ அது பிரேக் ஆகல. இந்த 23,800ங்கிறத பிரேக் ஆகி கீழே வரல. இன்னைக்கு நாளைக்கு எப்படிங்கிறத பார்க்கணும். பட் இன்னைக்கு வரல. அதோட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எங்கேயுமே ஒரு சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. எல்லா மார்க்கெட்டுமே யூஎஸ் ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், காலை துவங்கி முடிவடைந்த ஆசிய பங்கு சந்தைகளா இருக்கட்டும், எல்லாமே ஆல்மோஸ்ட் பிளாட். ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், பெரிய ஒரு கணிசமான அதீதமான ஏற்ற இறக்கம்ங்கிறது எதுவும் இல்லை. அதனால இங்கேயும் அந்த ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறத நான் பாக்குறேன். 23,800
அப்படிங்கிற அளவுல ஒரு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. அந்த அந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகக்கூடாது. 23,800ங்கிற சப்போர்ட் பிரேக் ஆனிச்சுன்னா தென் நமக்கு ஃபால்ங்கிறது கொஞ்சம் கணிசமாக இருக்கும். ஸோ நாளைக்கு சந்தை துவங்கி மதியம் வரை பார்க்கணும். ஒரு முதல் 2 மணி நேரங்கள் ரொம்ப குரூசியலான ஒரு ஒரு காலகட்டம். அதுல இந்த 23,800 வந்து தொடர்ந்து பிரேக் ஆகி ஸ்டெடியா அங்க நின்னுச்சுன்னா அதற்கப்புறம் உள்ள இறக்கம்ங்கிறது கொஞ்சம் கணிசமான இறக்கமா இருக்கலாம். கணிசம் நான் சொல்லும் பொழுது ஒரு 500 புள்ளிகளுக்கு மேல் கூட பங்குச்சந்தை இறங்கினால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகத்தான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய மற்ற பல தரவுகளை பார்க்கும்பொழுது ஆம்ஃபி டேட்டா எல்லாம் வந்திருக்கு, ஏப்ரல் டேட்டா, அதெல்லாம் ஸ்லைட்லி நெகட்டிவ், பட் பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அதனால பார்க்கலாம். இதை தாண்டி இன்னைக்குமே Q2 ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்னென்ன கம்பெனிகளோட சார் வந்திருக்கு? நிறைய தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. கனரா வங்கியினுடைய ரிசல்ட் வந்திருக்கு. நிகர லாபம் இயர் ஆன் இயர் பார்க்கும்பொழுது 10% குறைந்திருக்கிறது, 4,506 கோடி. ஆனால் நிகர வட்டி வருவாய், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது 4% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. அப்கோர்ஸ் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 13% குறைஞ்சிருக்கு சீக்வன்ஷியலா பார்த்தா. அதாவது 3ஆம் காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். பட் பிசினஸ் வைஸ் பெட்டரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அளவுல 12% இயர் ஆன் இயர் அவங்களுக்கு பிசினஸ் ஏறி இருக்கு. அதே மாதிரி வைப்பு நிதி சர்வீஸ் அளவுல வந்து 10% கிட்ட அதிகரிச்சிருக்கு. அட்வான்சஸும் 15% அதிகரிச்சிருக்கு சர்வீஸ் அளவுல பார்க்கும் பொழுது. அதே மாதிரி டொமஸ்டிக்லயும் growth இருக்கு, வளர்ச்சி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா PVR ஐநாக்ஸ், இதனுடைய இவங்களுக்கு வந்து இந்த துரந்தர் 2 அதனுடைய ஒரு வெற்றி காரணமாக அந்த நிறுவனத்தினுடைய இது வந்து அப்படியே மாறி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். போன வருஷம் இந்த காலகட்டத்துல 125 கோடி நஷ்டத்துல இருந்தது. இந்த வருஷம் இதே காலாண்டுல 187 கோடி லாபத்துக்கு வந்திருக்கு. 125 கோடி நஷ்டத்துல இருந்து 187 கோடி லாபம் வந்ததுக்கு மெயினான காரணம் வந்து அவர்கள் சொல்லக்கூடியது துரந்தர் ரிவெஞ்ச், பார்டர் 2, ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி, இந்த மாதிரி ஒரு இதை சொல்றாங்க. ஸோ இது வந்து இது இப்படிதான், அது ரொம்ப வாலட்டைலா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு இதுல புரிகிறது. அந்த ரிசல்ட் வந்திருக்கு. மேலும் பல முடிவுகள் வருது, வர பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பிரைஸ் சொன்னீங்க, தங்கம் விலையெல்லாம் எப்படி சார் இருக்கு இன்னைக்கு? பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை, சைட் வேஸ் மூவ்மெண்ட் தான். தங்கம் சற்று வீக்கா இருக்கு, வெள்ளி சின்ன ஏற்றத்துல இருக்கு. கச்சா எண்ணெய் மட்டும் ஒரு 3-4% ஏறி 9,000க்கு கீழே இருந்தது நம்ம பார்த்தோம் சென்ற வார கடைசியில. இப்ப பாத்தீங்கன்னா 8,800 8,900 கிட்ட இருந்தது. இப்ப இன்னைக்கு வந்து 9,350 ரூபாய் கிட்ட இருக்கு. இன்னைக்கு மட்டும் 4% ஏறி இருக்கு. காப்பர் தொடர் ஏற்றத்துல சென்ற வார துவக்கத்துல 1,285 இருந்தது, 1,300க்கு கீழே இருந்தது. தொடர்ந்து இன்னைக்கு 1,338, இன்னைக்கு மட்டும் 1% ஏறி இருக்கு. ஜிங்க் ஏறி இருக்கு, லெட் ஏறி இருக்கு. ஸோ பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு, கச்சா எண்ணெய் ஏறி இருக்கு. வெள்ளி சின்ன ஏற்றம், தங்கம் சின்ன இறக்கம், பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. வேற ஏதாவது டேட்டா வந்திருக்குங்களா சார்? ஆம்ஃபி டேட்டா வந்த மாதிரி படிச்சேன். 2 டேட்டா, ஒன்னு வந்திருக்கு, இன்னொன்னு வரப்போகுது. ஒரு சில டேட்டா அதை பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல வந்திருக்க டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆம்ஃபியினுடைய டேட்டா ஏப்ரல் மாதம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ஃப்ளோஸ் 5% குறைஞ்சிருக்கு, 38,440 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச்ல இது 40,450 கோடி. ஒரு விதத்துல இது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன்னா, மார்ச் மாதம் பங்குச்சந்தை இறங்கி இருந்த ஒரு காலகட்டத்துல 40,450 கோடி நம்ம முதலீட்டாளர்கள், ஏன்னா பெரும்பாலும் இது சிறு முதலீட்டாளர்களாக தான் இருக்கும், செய்திருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் பங்குச்சந்தை கொஞ்சம் ரெக்கவரிக்கு பிறகு அது குறைஞ்சிருக்குன்னா அதை பத்தி நம்ம அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சின்ன ஒரு மாற்றம் தான் இது. அதே சமயத்துல இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா, சென்ற ஆண்டு ஏப்ரல்ல பார்த்தோம்னா அதை விட 58% அதிகரிச்சிருக்கு இன்ஃப்ளோ இன்டு இந்த ஃபண்ட்ஸ். ஏன்னா சென்ற ஆண்டு இதே காலகட்டத்துல ஏப்ரல் மாசம் 2025ல 24,269 கோடி, இப்ப 38,440 கோடி. சோ சிறு முதலீட்டாளர்கள் நம்ம பங்குச்சந்தையின் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடதா இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முடிஞ்சிருச்சு பங்குச்சந்தையினுடைய இறக்கம் ஆரம்பித்து. ஆனால் தொடர்ந்து அவர்கள் பங்குச்சந்தையை கை கழுவல, இறங்கும் பொழுது அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து முதலீடு செய்கிறார்கள் என்பது அவருடைய மெச்சூரிட்டியை காட்டுறதான் நான் பாக்குறேன். எஃப்ஐஎஸ் வெளியேறுவதற்கு நாம் வழிவகுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழாமல் இல்லை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம, ஆனால் இறங்கும் போதுதான் இந்த பணம் வருது, இறங்கும் போதுதான் முதலீடு செய்யப்படுகிறது, ஏறும் பொழுது எஃப்ஐஐ விற்கிறாங்க. சோ ரெண்டும் மாத்தி மாத்தி நடக்கிறதுனால ஒரு நீண்ட கால அடிப்படையில இது ஒரு நல்ல விஷயம். அன்று வரக்கூடிய நாட்கள்ல இந்த வாரத்துல சில முக்கியமான புள்ளி விவரங்கள் வந்து வெளியாக இருக்கிறது, அதை நம்ம பார்க்கணும். நாளை நுகர்வோர் விலை குறியீடு வர இருக்கு, ஏப்ரல் மாதத்திற்கான நுகர்வோர் விலை குறியீடு. அதற்கு பிறகு நாளை மறுநாள் ஒண்ணுல வியாழக்கிழமை அன்று மொத்த விலை குறியீடு, அது ஏப்ரல் மாதத்திற்கான மொத்த விலை குறியீடு, உணவுப் பொருட்கள் மீதான குறியீடு, உற்பத்தி, எரிபொருள், இந்த பணவீக்கம் குறித்த புள்ளிவரங்கள் வர இருக்கு. வெள்ளிக்கிழமை என்று மே 15 அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாத பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அது வர இருக்கிறது.
அது போக வார வாரம் மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய ஏப்ரல் மாதம் ஏற்றுமதி, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் குறித்த புள்ளி விவரங்கள், அந்நிய செலாவணி கையிருப்பு மே 8ஆம் தேதி அன்று எவ்வளவு இருந்தது அப்படிங்கிற அந்த மே மாதம் லேட்டஸ்ட் டேட்டா, இது எல்லாமே வெளியாக இருக்கிறது வெள்ளி அன்று. சோ நாளை சிபிஐ, வியாழன் அன்று WPI, வெள்ளி அன்று பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ், இறக்குமதி ஏற்றுமதி அண்ட் அந்நிய செலாவணி கையிருப்பு. சோ இதைத்தான் நான் போன வாரமே சொன்ன, வார கடைசியில் மிக முக்கியமான ஒரு வாரமாக இருக்கிறது. காலாண்டு முடிவுகள் தவிர்த்து இந்த மாதிரியான புள்ளி விவரங்களும் இருக்கிறது. நம்ம இது வர விவாதிப்போம். நிச்சயம் சார். ரொம்ப டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.